ஷேர் மார்க்கெட்டுன்னு சொல்லி காஞ்சிபுரத்தை சேர்ந்த தனசேகரன்ற மதனகோபால் புள்ள, தாமலார் தெருவை சேர்ந்த மதனகோபால் புள்ள தனசேகரன்ற ஒரு தெவடியா புள்ள மக்கள்கிட்ட இருந்து கொள்ளையடிச்ச பணத்தில் எங்கிட்டேருந்து மட்டும் 5 கோடி 55 லட்ச ரூபா வாங்கின தெவடியா பையன் 4-5 வீடு வச்சுக்கிறாங்க. நீயும் தான் ஷேர் மார்க்கெட்டுன்னு பணத்தை எதுவுமே போட்டேன், என்கிட்டேருந்து போய் ஏமாற்றி வாங்கி அவங்ககிட்ட கொடுத்தேன், நான் வாங்கி அந்த உங்ககிட்ட கொடுத்தேன். சரி ரைட்டு, எல்லாம் ஏமாந்து போனோம், உண்மை தான். ஆனால் எல்லோரும் ஏமாந்து போன மாதிரி நீயும் ஏமாந்து போட நான் உன்னை சொல்ல வரல. நீ ஒரு வீடு வச்சுக்கின்னு மிச்சம் 4 வீடு விற்று எல்லா கடன்காரனுக்கும் ஷேர் பண்ணிட்டு போடா தெவடியா புள்ளியான்னு தான் நாமும் அவனை கேட்குறோம். எனக்கு மட்டும் அந்த கடனை விற்று மொத்த வீடு விற்று எனக்கே கொடுறான், நானும் 1 கோடி ரூபாய் எனக்கு கொடுறா, 1.5 கோடி எனக்கு கொடுறான்னு கேட்கல. நானும் தான் உன்னை நம்பி வந்து நான் ஏமாந்து போய் கிடக்கிறேன், நீ தான் அவனை நம்பி ஏமாந்து போயிருக்கிற. ஆனால் ஏமாற்றத்தில் நீ 4 வீடு வாங்கி வச்சுக்கிறீங்களடா தெவடியா புள்ளியான்னு அந்த மரமண்ட தெவடியா பையனுக்கு சொல்கிறோம் நம்ம. ஆனால் அதெல்லாம் அவன் வைக்க மாட்டான், அவனுக்கு கண்ணு மூஞ்சிலாம் வேவுது அந்த தெவடியா பிள்ளைகிட்ட. அதை சொன்னான், நான் ஏன் வைக்கணும் அப்படின்றான் அவங்க அம்மாவில். ஏன்டா அவங்க ஓத்தா எல்லாரும் தானே ஏன் உன்ன மாரி வந்து பின்னாடி வந்து ஏமாந்து போயிருக்கிறோம். உனக்கு மட்டும் 4-5 வீடு வச்சிருக்கிறேன், எல்லாத்தையும் லோன் போட்டு அதில் 10 லட்சம் லோன் போட்டு எல்லாரையும் வாடகை வாங்கி அந்த லோன் கட்டிக்கணும், அதை பண்ணிக்கணும், அவங்ககிட்ட வாடகை வாங்கி நீ தின்னுக்கணும். மொண்டாட்டி பொண்ணு பிள்ளைங்களாம் நல்லா செட்டில்மெண்ட் ஆகிட்டு. நீ அவனா கூட அந்த பணத்தை எடுத்துமே அவங்ககிட்ட பணத்தை கொடுத்துக்கணும், எல்லாத்தையும் ஏமாந்து பொதுமக்கள் பணத்தை வாங்கி போய் வாரி வீடு கட்டிக்கினேன், 2 வீடு கட்டிக்கினேன், 3 கோடி ரூபாய் ஒரு வீடு கட்டிக்கினேன், அவங்க வீட்டு எதிரில் ஒரு வீடு ஒன்று கட்டிக்கினான். அதில் ஒரு வீடு விற்று கொடுக்குறேன்னு சொல்லி எல்லோரும் ஏமாற்றிக்கினே இருந்தால் 1 வருஷம் ஆச்சு, 1.5 வருஷம் ஆச்சு, இப்போ 2 வருஷம் ஆகி போச்சு. எல்லோரும் தான் ஏமாந்தாங்க. நீ ஏமாந்து போய் நிற்கணும் அப்படின்னா நீ ஏமாந்து போய் நிற்கிறேன்னு சொன்னால் எல்லோரும் ஏமாந்து போய் உன்னை வேடிக்கை பார்ப்பாங்களாடா. பண்டார தெவடியா புள்ளிய 4 வீடு வச்சுக்கிறதுல 1 வீடு விற்று எல்லா கடனும் கொடுக்குறேன்னு தானே நீ என்கிட்ட மனால சொல்லிக்கிட்டு இருந்தேன். இப்போ நீ விற்க மாட்டேன்னு சொல்லுவா தான் இப்போ என்னை வந்து இடிக்கிறாங்க. இங்கே நான் ஒன்று இடிக்கிறேன்டா தெவடியா புள்ளியன்றேன் நான். நீ விற்கிறேன்னு சொல்லுவா தான் இங்கே நாங்கள் எல்லாருக்கிட்டே கொடுக்குறோம் சொல்லிக்கிட்டு இருந்தேன். இப்போ எல்லோரும் வந்து 1 லட்ச ரூபாய் ஆளுங்களாம் வந்து எங்கள் வீட்டாண்ட வந்து காரி மிஞ்சி சண்டை போட்டு போகிறாங்கடா. நீ 4-5 வீடு வச்சுக்கின்னு கம்முக்குமா அந்த வாடகை வாங்கி தின்னுக்கின்னு உங்கள் கொண்டாட்டி உங்கள் அரசு மருத்துவமனையில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறா, உன் பொண்ணு போய் வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பா, உங்கள் பிள்ளைய நீ எதுவுமே தனியார் ஸ்கூலில் சேர்த்துக்கின்னு நீ இப்போ பண்ணிக்கிட்டு இருப்பேன். நாங்கள் கஷ்டப்பட்டு என் பசங்களை படிக்க வச்சுக்கின்னு நாங்களாம் இருக்கிற பணத்தை எல்லாத்தையும் உங்கள்கிட்ட அழுதுவிட்டு ஒரு வீடு விற்று கொடுக்குறதுக்கு மனம் இல்லாத தெவடியா போல் உன்னை எதுக்குடா 100% 200% கேரண்டி கொடுத்து பணத்தை வாங்கினேன் அப்படின்னு நான் கேட்குறேன். அந்த பண்டார தெவடியா பையனுக்கு அவன் புத்தியில் யாரவே இல்லை. எப்பவுமே இந்த வீடியோவை நான் ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லவே மாட்டேன். இந்த வீடியோ அந்த தெவடியா பண்டார தெவடியா பிள்ளைக்கு அவன் புத்தியில் உரைக்கிற மாதிரி ஷேர் பண்ணுங்கள். என்கிட்ட 1 லட்சம் 2 லட்சம் கொடுத்தவங்களாம் வந்து என் வீட்டாண்டு வந்து காரி மிஞ்சிட்டு போகிறாங்க. ரொம்ப அசிங்கப்பட்டுக்கிட்டு அவமானப்பட்டுக்கிட்டு நாங்கள் வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த பண்டார நாய் வருஷத்தில் என்னடானா நான் கேட்குற தெவடியா பிள்ளைகிட்ட 5 கோடி எதுவுமே குத்துறதுக்கு மனசுக்கே வேதனையாக இருக்குது. ஒரு பேக்ரவுண்ட் இல்லாத பொறும்பாக்கு தெவடியா பிள்ளைகிட்ட எதுவுமே ஏன்டா இவ்வளோ பணத்தை குத்தோம்னா மன வேதனையாக இருக்கிறோம். நம்ம அந்த வீடு 1 வீடு விற்க மாட்டோம்.